சோசியல் மீடியா எல்லாம் பெருகிவிட்ட இந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் நாங்க சுவிசேஷகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனையே அறியாதவர்கள் விரும்பி அவர்களுக்கு இஷ்டப்பட்டபடி எல்லாம் போதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட போலி சுவிசேஷகர்கள் இவர்களுக்கும் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா என்னன்னே தெரியாது. அதனால ஜனங்களுக்கு தங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் சுவிசேஷம் அப்படிங்கிற பேர்ல அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்ற போகிறார், உங்க கஷ்டம் எல்லாம் தீர போகுது, கடன் பிரச்சனை மாறிடும், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி ஆசை வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு திசை திருப்புகிறார்களே ஒழிய இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினால நடத்தப்படணும், சரியான ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ள அவங்க வரணும் அப்படிங்கிற கவலை இவர்களுக்கு கொஞ்சமும் கிடையாது. வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்ட்டு. ஆனா இது மாதிரியான போலி ஆட்களின் மூலமாக வருகிற எந்த உபதேசத்திலும் இந்த காரியத்தை நீங்க பார்க்க முடியாது.